ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடி காசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சின்னாமணி கோவமாகவே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ மீனா மனு தாக்கல் பண்ண வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆளுக்கு ஃபோனை போட்டு மீனாவை தான் ஃபஸ்ட்டு குத்த சொல்லுவாங்க. அப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, முத்துவை குத்து, அப்போ தான் வந்து இவ இந்த தேர்தல்லேருந்து விலகிடுவான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஆள் வந்து குத்த வரான் முத்துவை. அப்போது இடையில போய் மீனா கத்தி குத்து வாங்கிடுறாங்க. ஒரே ரத்தமாக வரும்போது அப்போ மீனா என்ன பண்ணுறாங்க, அந்த ரத்த வெள்ளத்திலே போயிட்டு மனு தாக்கல் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கும் போது விஜயாவும் மனோஜும் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், நீ வாபஸ் வாங்கிடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ வந்து முத்து முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாவுடைய அம்மா எல்லாருமே வராங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீனாவும் வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. வேணாங்க, இதுலேருந்து நம்ம விலகிடலாம், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது, நான் வாபஸ் வாங்கிடுறேன்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போது வந்து என்ன பண்ணுறாரு, இவர் சமாதானப்படுத்துகிறாரு முத்து. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேஸ் கொடுக்க சொல்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனில். அவரும் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாவுடைய அம்மா, அதுக்கப்புறம் ஸ்ருதி, ஸ்வேதா எல்லாரும் வந்து பார்த்துட்டு இதுக்கு காரணம் சிந்தாமணி தான் தெரிஞ்சு அவளை ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ முத்து என்ன சொல்கிறாரு, எல்லாம் பொறுமையாக நம்மளே பார்த்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.